சுத்தமா ஆயிலே இல்லாத ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. டயட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 1/2 கப் ராகி மாவ வாசம் வர வரைக்கும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு, இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. பொடியா கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு, இதோட வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கீங்களோ அத கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, இத கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சி கலந்துட்டு, நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்துட்டு, இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு, இத இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சுக்கலாம். பிடிச்சிட்டு ஆவியில ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்திலயோ, இல்ல ஸ்டீமர்லயோ நீங்க எதுல வேணாலும் வேக விட்டு எடுத்துக்கங்க. 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா, ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி. இத பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் குடுக்கலாம். இது சட்னி இல்லாம நீங்க எப்படி வேணாலும் குடுக்கலாம். சுட சுட குடுத்து பாருங்க. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க.